இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அழகு, கலை, உணர்ச்சிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்குது, இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீதி தேவன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி துளாராசியில் உச்சமாவதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் நீச்சமாகிறார். நாட்டு நிர்வாகம் இவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நாட்டு சமுதாய பற்று இதெல்லாம் நிறையா இருக்கும். வீட்டு நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பூஜ்ஜியம் தான் அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா வீட்டு நிர்வாகம் கொஞ்சம் குறைவு தான். வீட்டில் வாழ்க்கை துணையோ அல்லது அம்மா அப்பாவோ அவங்க தான் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் பெரும்பாலும் இருப்பாங்க. ஏன்னா ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதனால எந்த ஒரு விஷயத்துலையுமே தோற்று போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பொய் சொன்னால் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இவங்க யாருக்காவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பொருத்தமாக சொல்ல தெரியாமல் ரொம்ப விழிப்பாங்க. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அந்த துளாராசி என்பர்கள் ஏதோ பொய் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பொய் கூட இவங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. அதுவும் பொருந்த சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கரெக்டாக பொருந்த சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட பெரும்பாலும் இந்த குடும்ப பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதனால ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லார் வீட்லேயும் நடக்குமானா அவங்களுடைய தசாபதி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில இதுகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணுன்னா முதல்ல நிற்பாங்க. ஒரு திருடனாக இருக்கான், ஒரு கெட்டவனாக இருக்கான் அப்படின்னா அவங்க கெட்டவங்க அப்படின்னு அதே பார்வையில் பார்க்காம அவங்கள திருத்த முடியும், நம்மளால் கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். அவனை திருத்திடலாம், அறிவுரை கூறி அவனை திருத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபர் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குற அளவுக்கு ரொம்ப திறமைசாலிகளாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த துளாராசி என்பர்கள் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவங்களுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யறது, அதே மாதிரி சமரசம் செய்கிறது, இதெல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால எதிரிகள் வெளியில் இல்லை, இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அனுபவம் இல்லாத வயதில் தொழிலை கொடுத்தா கூட அந்த தொழிலை கரெக்டாக நஷ்டம் ஏற்படாமல் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. யாரையும் சார்ந்திருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ஒரு புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல. உங்களுடைய செயல்திறன் எல்லாமே பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தெளிவான வாரமாக, ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் ராசி அதிபதி வக்ரக நிவர்த்தி பெற்று புதனோடு இணைந்திருக்கிறார். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் மூலிமா ஒரு நம்பிக்கை பிறக்கும். எதிர்கால தேவைக்காக இந்த காலகட்டத்தில் சேமிக்கவும் தொடங்குவீங்க. ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுனால தங்கம், வெள்ளி, அதிர்ஷ்டமான பணம், திடீர்னு பண வரத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை கடந்த சில வாரமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்கு செல்கிறவங்க கூட இந்த காலகட்ட கிரக அமைப்பு வைத்து சொல்லும்போது சுயமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு எண்ணம் வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களால் ஒரு சில மனம் வருந்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உழைச்சிட்டு போதுமான ஆதாயம் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு வீடு திரும்பியிருப்பீங்க. அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு
நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் கொஞ்சம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் அந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க கிட்டேருந்து எதிர்பாராத திடீர்னு ஏதாவது ஒரு அன்பு பரிசு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சம்மந்தம் இருப்பதனால தேவையில்லாமல் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா சனி செவ்வாயோடைய சேர்க்கை இருக்கிறதுனால வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு கெட்ட பேர், ஒரு பிரச்சனை, ஒரு இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது. ஏதாவது கூட பொண்ணு பார்க்க போகிறீங்க, நீங்களும் கூட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்கு கொடுக்க வேணாம். ஏன்னா அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலே, உங்களுக்கு ஒரு சில இடத்துல பேர் வரக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்குது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க. அதே மாதிரி யாருக்காவது கடன் வாங்கி தரீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாங்கி கொடுக்காம இருக்கிறது நல்லது. உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் மகாலட்சுமி வழிபாடை செய்யுங்க. ஏன்னா தொழிலில் வியாபாரத்தில் ஒரு விருத்தி இல்லாமல், ஒரு லாபம் இல்லாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் இதை செய்கிறது நல்லது. கார்த்திகை மாதம் முதல் நாளில் இருந்தே 30 நாட்களும் வீட்டு நிலவாசப்படியில் தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயுடன் சூரியனும் சஞ்சரிக்கிறார். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப உறவுகளால் பிரச்சனை, குறிப்பாக தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். சட்ட சிக்கலில் சந்திச்சுக்கிட்டு வந்த நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனை, சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சரியாகும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்கிறது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகுவும் சனியும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவாங்க. பிள்ளைங்க வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள், ஆணாக இருந்தால் பெண் மூலியமாக, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி பயில்ற மாணவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேறு சிந்தனையெல்லாம் தோணும். அதை பண்ணனா நம்ம டக்குன்னு படிக்கலாம், இந்த லெசனை இப்படி படித்தா டக்குன்னு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்திட்டு மாணவர்கள் படிக்கணும். அதோட கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனடியாக உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. தேவையில்லாத பிரச்சனை, நண்பர்கள்லாம் கெட்ட விஷயத்துக்காக உங்களை இந்த காலகட்டத்தில் தூண்டுவாங்க. மனமும் அந்த மாதிரி தோணும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தேவையில்லாத விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் மனதில் போட்டு வைத்துக்க வேண்டாம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுலையுமே இந்த காலகட்டத்தில் அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இறங்க வேண்டாம். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், மாணவர்கள் படிப்பு விஷயமாகட்டும், அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். கவனமாக இருக்கணும். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு வக்கரகம் அடைந்திருப்பதனால ஒவ்வொரு வேலையிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும். அதனால் நிதானமாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். சரியான திட்டமிடுதல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். உங்களுடைய முயற்சி இருக்கணும். அதோட கூட புதிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. லாபத்தில் கேது அமைந்திருக்கிறதுனால பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை
முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயப்பன் வழிபாடை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. ஏன்னா இந்த சாஸ்தா ஐயப்பனை வழிபடுறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகள், தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையும். தொழில் ரீதியாக இருக்கிற தடைகள்லாம் கொஞ்சம் விலகும். நம்பிக்கையோடு இந்த ஐயப்பனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுக்கும் ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாமியே சரணமையப்பா அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.